இங்க ஒரு லேடி அவங்களோட மார்க்கெட்ல வாடகை கலெக்ட் பண்றதுக்காக அவங்க கேங்கோட வர்றாங்க. அவங்க மார்க்கெட்டுக்குள்ள வந்ததும் பயங்கரமா கத்திக்கிட்டு, எல்லாரும் வாடகை எடுத்து வைங்க, இந்த இடம் ஏன் இப்படி அழுக்கா இருக்கு, நான் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன்னு பயங்கரமா கத்துறாங்க. இவங்க கத்துற சத்தம் கேட்காம அங்க இருக்கிற எல்லாரும் காதை முடிக்கிறாங்க. இவங்க திரும்பவும் பயங்கரமா கத்திக்கிட்டு ஒவ்வொருத்தவங்க கிட்டயா வாடகை வாங்குறாங்க. அங்க ஒருத்தர் ரொம்ப நாளா வாடகை கொடுக்கலன்னு அவன் கிட்ட கத்திக்கிட்டு உன்னை கொல்லட்டுமான்னு கேக்குறாங்க. அப்ப அவன் கையில இருந்த கத்திய மேல தூக்குறான். இவங்க பயந்துகிட்டே பாக்குறாங்க. அவனும் இளநீரை வெட்டி இவங்களுக்கு கொடுக்குறான். இவங்க அதை குடிச்சுக்கிட்டு அவங்க கிட்ட இருந்து வாடகையை வாங்கிக்கிறாங்க. அப்புறம் அவங்க கறிக்கடை வச்சிருக்கவன்ட்ட போய் எத்தனை தடவை நான் அவங்க கிட்ட சொல்றதுன்னு திட்டிக்கிட்டே அவங்க கிட்ட இருந்த எடை பார்க்குற மிஷினை கீழே தூக்கி போட்டு உடைச்சிடுறாங்க. அவனும் வேணான்னு சொல்லி கத்தி அழுகுறான். அதே நேரம் இங்க நடக்கிற எல்லாத்தையுமே அங்க வந்த ஒருத்தன் வீடியோ எடுத்துடுறான். அதை அவன் யூடியூப்லயும் அப்லோட் பண்ணிடுறான். அதை பார்த்த எல்லாருமே இவங்க என்ன சைக்கோவான்னு சொல்லி ரொம்ப திட்டுறாங்க. அந்த வீடியோவும் பயங்கரமா வைரல் ஆகிருது. அதுக்கப்புறம் அந்த கடைக்கு வந்த மத்தவங்களும் அங்க நடக்கிற எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இவங்க ஒருத்தனை அடிச்சு இழுத்துட்டு போறாங்கன்னு சொல்லியும் வீடியோ எடுத்து போடுறாங்க. இதை பார்த்த எல்லாருமே அந்த லேடியை ரொம்ப கேவலமா திட்டுறாங்க. இந்த வீடியோவை அந்த லேடி கூட இருந்த ஒருத்தன் போன்ல பாத்துறான். அவன் இதை அவங்க கிட்ட காட்ட அவங்க அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப சோகமாயிடுறாங்க. அதே நேரம் மார்க்கெட்ல கடை போட்டிருந்தவங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இப்ப இந்த லேடி கூட வந்தவன் நம்ம என்ன பண்ணலாம்னு கேக்குறான். அவங்களும் நம்ம எப்பவும் போல வேலையை பார்ப்போம்னு சொல்லி அவங்களோட வாடகை கலெக்ட் பண்ண அதே மார்க்கெட்டுக்கு வராங்க. இவங்க உள்ள வந்ததும் அங்க கடை போட்டிருந்த எல்லாருமே அவங்க என்னெல்லாம் பண்ணாங்கன்னு நினைச்சு பாக்குறாங்க. அவங்க கிட்ட எக்ஸ்ட்ரா வாடகை ஒருத்தவங்க கொடுத்ததும் அந்த காசை இவங்க திருப்பி கொடுத்துருக்காங்க. அங்க கறிக்கடை போட்டிருந்தவர் எடைய தப்பா காமிச்சு வர்ற கஸ்டமரை ஏமாத்திட்டு இருந்திருக்காரு. இவங்க ஆல்ரெடி அவரை வான் பண்ணிருக்காங்க. அப்பவும் அவரு அந்த மிஷினை மாத்தவே இல்ல. இதனாலதான் இவங்க அந்த மிஷினை தூக்கி போட்டு உடைச்சிருக்காங்க. இன்னொருத்தர் மயங்கி விழுந்ததாலதான் அவரை இவங்க தூக்கிட்டு போய் காத்தெல்லாம் வீசி சரி பண்ணிருக்காங்க. இன்னொரு பொண்ணு குழந்தைய வச்சுட்டு கடை நடத்திட்டு இருக்காங்க. இவங்க அவங்க கிட்ட இருந்த சாப்பாடை வாங்கிட்டு அதுக்கும் காசு கொடுத்துருக்காங்க. அதே போல இளநீர் கடைக்காரரு ரோட்ல இளநீர் வித்துட்டு இருந்திருக்காரு. அவருக்கு சரியா வியாபாரமே நடக்கல. இதை பார்த்த இவங்க என்னோட மார்க்கெட்ல இடம் இருக்கு, நீங்க அங்க வந்தா உங்களுக்கு நல்ல வியாபாரம் நடக்கும்னு சொல்லி இவங்களோட மார்க்கெட்ல அவருக்கு இடம் கொடுத்துருக்காங்க. அவருக்கு நல்ல வியாபாரம் ஆனதுக்கு அப்புறம் தான் அவர்கிட்ட வாடகையே வாங்குறாங்க. இன்னொரு காது கேட்காத பொண்ணு ரோட்ல பூ வித்துட்டு இருந்திருக்கா. அந்த பொண்ணுக்கும் இவங்களோட மார்க்கெட்ல விற்கிறதுக்கு இடம் கொடுத்து அவளை பாத்துக்கிறாங்க. இவங்க மேல எந்த ஒரு தப்பும் கிடையாது. இதெல்லாம் இவங்க நினைச்சு பார்த்துட்டு இவங்க எப்பவும் போல கத்திக்கிட்டே வாடகை கூடன்னு கேக்குறாங்க. அங்க ஒருத்தர் குப்பை தொட்டியை கடைக்கு முன்னாடி வச்சிருக்கத பார்த்துட்டு அவரையும் கத்திக்கிட்டே கடைக்கு முன்னாடி குப்பை தொட்டி இருந்தா எப்படி நீட்டா இருக்கும், ஓரமாவைன்னு சொல்லி கத்துறாங்க. நம்ம கண்ணால பாக்குறத மட்டுமே வச்சுட்டு இவங்க இப்படிதான முடிவெடுக்க கூடாதுன்னு சொல்லி ஸ்டோரி முடியுது.